ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோல்டி கிச்சன். நான் உங்கள் விபின். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறோங்க. என்னோடய பேக்ரவுண்டில் வந்து ஒரு அக்வேரியம் தெரியுதா? ஸோ அந்த அக்வேரியம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா அக்வேரியத்தில் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அக்வேரியம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஜெருஷ்க்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த பவுலில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் அவனுக்கு ஃபிஷ் வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, அவனுக்கு பெரிய இது போடணும், நிறைய ஃபிஷ் போடணும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஃபிஷ் டேங்க் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் கேட்டாச்சு. அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பயங்கர ரேட்டு சொன்னாங்க. நார்மலாக ஃபிஷ் டேங்க் வாங்குறதுக்கே 4000 5000 அப்படின்னாங்க. அப்புறம் செட்டப் இதெல்லாம் சேர்த்து 15,000 ஆகும், 20,000 ஆகும், 25,000 ஆகும் அப்படின்னாங்க. ஸோ பெட்டர் வந்து நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, நம்மகிட்ட ரொம்ப நாளாக வந்து இந்த கிளாஸ் வந்து வேஸ்ட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த கிளாஸ் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, நம்மளோட ஷாப்பில் வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட் டோர் வந்து ஒன்று உடஞ்சிடுச்சு. அது உடஞ்சி ரொம்ப நாள் அந்த கிளாஸை வந்து மாடியிலே வச்சுட்டே இருந்தோம். அதை ஏதாவது ஷெல்ஃபுக்கு கட் பண்ணி போட்டலான்னு, பட் அது யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ டோட்டலாக அந்த கிளாஸை ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து கட் பண்ணிட்டோங்க. கட் பண்ணி அது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேங்க் தான் இப்போ பேக்கில் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, வீட்டுக்கு அந்த கட்ரு வந்து வீட்டில் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் வீட்டுக்கு கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த கடையில் வச்சு கட் பண்ணாததுனால கொஞ்சம் கிராசிங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு அதை கிரைண்டிங் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிங்கான கிளாஸஸில் நம்ம கட் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அதே போல் அவங்க அந்த பர்சன் வந்து இன்னொருத்தர் கிரைண்டும் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ பண்ணி கொடுத்த பிறகு நம்ம அதை அப்புறம் வந்து தாம்பரத்தில் இருக்கிற ஒரு அக்வேரியத்தில் கொண்டு கொடுத்தோங்க. ஸோ அவங்க வந்து மொத்தமே 1000 ருபீஸ் தான் வாங்கினாங்க. ஸோ 1000 ருபீஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க வந்து ஃபுல்லாகவே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் இன்னொரு ஷாப்பில் நான் கேட்டேன், அவங்க வந்து 2500 ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 12mm கிளாஸ், அதனால் வந்து நிறையா க்ளூ யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2500 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் வந்து தாம்பரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, டோட்டலாகவே வந்து 1000 ருபீஸில் இது பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக இந்த அக்வேரியமுக்கு நம்ம வந்து செலவாகிருக்க காசு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 1500 ரூபா தான் மொத்தமே செலவாகிருக்கு. டேங்க் பார்த்திங்கன்னா 4 அடி 1 அடி ஹைட்டு, அதே போல் வந்து 1.25 அடி வந்து கீழே உள்ள அந்த வைட்னஸ் வந்து இருக்குது. ஸோ பெரிய டேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே போல் இந்த டேங்குக்குள்ளால் வந்து இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு சிலது வந்து செட் பண்ணியிருக்கிறோம். அதை நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஜெருஷ் கொஞ்சம் இப்போ இதில் விளையாடிட்டுருக்கான். ஸோ அவன் உள்ளால் இருக்கிறதெல்லாம் எடுத்து விளையாடிட்டுருக்கான். அவன் ஓரளவுக்கு செட்டில் ஆன பிறகு நம்ம அதுக்கு பிறகு உள்ளால் உள்ள அந்த டேங்கோட இதில் வந்து அக்வாஸ்கேப்பிங் அல்லது வந்து பிளான்ட்ஸ்கேப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதுவும் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் இப்போ பண்ணுறேன்னா அதை நான் வந்து இது பண்ணுறேன். அதே போல் நம்ம டேங்க் இங்கே வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான். கீழே இருக்கிற ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, அதுவும் நம்ம ஷாப்பில் ஏற்கனவே இருந்தது, யூஸ் இல்லாமல் இருந்த ஒரு பெரிய நல்ல டேபிளில் வந்து ஸ்ட்ராங்கான டேபிள், அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர், ஸோ அந்த இது கூட வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்காக வந்தது, கல்ஃப்லேருந்து வந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக என்கிட்ட இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து கீழே போட்டிருக்கோம். அது பெயிண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த பெயிண்ட் பண்ணுறது தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட உள்ளால் இருக்கிற கல் எல்லாமே வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருந்தாங்க எடுத்துருக்கோம். அதுக்குள்ளால் இருக்கிற வுட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா வேஸ்டான ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபோல் அந்த டேங்க் இது வச்சுருக்கிற இடத்த பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம வந்து இதில் வச்சுருந்தோம். ஸோ இப்போ மேலே பவுல் இருக்குது, இதில் மேலே வந்து ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது, இன்னும் 2 பிளான்ட்ஸ் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து நேச்சுரல் சன்லைட் வந்து கிடைக்குங்க. ஸோ தெரியுதா, மேலே இது இருக்குது. ஸோ மேலே வந்து கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து லைட்டும் வந்து மீடியமாக கிடைக்கும். ஸோ நல்ல வெளிச்சம் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து பிளான்ட்ஸு இதெல்லாம் வந்து இது பண்ணலாம். நேச்சுரல் லைட்டிங்லேயே வந்து இந்த டேங்க் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம்.
இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான சில விஷயத்தை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து வேஸ்ட்டை வச்சு நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கான்செப்டில் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.